சார், எங்க அப்பாவோட சுய சம்பாத்தியத்துல எங்க அம்மா பேர்ல சொத்து வாங்கியிருந்தாரு. எங்க அப்பா அம்மா இப்ப 2 பேருமே உயிரோட இல்ல. அவங்களோட சொத்தை பிரிச்சுக்கிறதுக்கு நான் என் தம்பி அப்புறம் தங்கச்சி கிட்ட கேட்டா என் தங்கச்சி ஒத்துக்க மாட்டாங்க. நான் இப்ப என்ன சார் பண்றது? கேஸ் போடாம சீக்கிரமா முடிக்க வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு சொன்ன அதே லீகல் அட்வைஸை தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். உங்க அப்பா இல்லைன்னா அம்மாவோட சுய சம்பாத்திய சொத்துல அவங்க இறந்த பிறகு இந்து வாரிசுரிமை சட்டப்படி அவங்களோட பசங்களுக்கு சரிசமமா பங்கு கிடைக்குங்க. குறிப்பிட்ட சொத்து பங்கு பிரிக்கும் போது வாரிசுல யாரோ ஒருத்தர் ஒத்துக்கலனா நீங்க செய்ய வேண்டியது இதுதான். முதல்ல உங்க கூட பிறந்தவங்க இல்லைன்னா உங்க சொந்தக்காரங்க கிட்ட எனக்கு பண தேவை இருக்கு, அதனால என்னோட பாகத்தோட சொத்தை எனக்கு கொடுங்க, இல்லைன்னா பாகத்துக்கான பணத்தையாச்சும் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கலாம். இதுக்கு உங்க கூட பிறந்தவங்க ஒத்துக்கலனா நீங்க செய்ய வேண்டியது இதுதாங்க. சொத்து எப்படி வாங்கப்பட்டது, கூடவே சொத்துல உங்க பாகம் என்னவோ அதை சரியா குறிப்பிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. இதை வக்கீல் தான் அனுப்பணும்னு இல்லை, நீங்களே கூட ரெஜிஸ்டர் போஸ்டா அனுப்பலாம். அந்த சொத்தோட பாகம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்குமோ அவங்க எல்லாருக்குமே இந்த நோட்டீஸை நீங்க அனுப்பணும். கூடவே இது சம்பந்தமா உங்க பதில் என்னன்னு அந்த நோட்டீஸ்ல மென்ஷன் பண்ணி அனுப்பணுங்க. நீங்க அனுப்பின நோட்டீஸ்க்கு ஒரு 15 நாளுக்குள்ள எந்த ஒரு பதில் நோட்டீஸும் வராத பட்சத்துல நீங்க அடுத்த செய்ய வேண்டியது பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்யறதுதாங்க. குறிப்பிட்ட சொத்தோட சந்தை மதிப்பு 20 லட்சத்துக்குள்ள இருந்தா அதுல உங்க பாகத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வருமோ அதை கால்குலேட் பண்ணி உங்க மாவட்ட நீதிமன்றத்துல நீதிமன்ற கட்டணமா நீங்க செலுத்தணும். இப்படி நீங்க வழக்கு போட்ட பிறகு அந்த வழக்கோட எதிர்மனுதாரர்கள், அதாவது சொத்தோட மீதி பங்குதாரர்கள், அவங்களுக்கு கோர்ட்ல இருந்து லீகல் நோட்டீஸ் போகுங்க. அவங்க நீதிமன்றத்துல ஆஜரான பிறகு குறிப்பிட்ட பாகத்துக்கான பணத்தை கொடுக்கணும், இல்லைன்னா பங்கு பிரிச்சு பத்திரம் பண்ணி தர போறீங்களான்னு கோர்ட்ல கேட்பாங்க. இந்த 2 விஷயத்துக்கும் ஒத்துக்காத பட்சத்துல நீதிமன்றமே தன்னிச்சையா முடிவெடுத்து சொத்தை பிரிச்சு எல்லாருக்கும் அவங்களோட பாகத்தை கொடுப்பாங்க. இதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பாகப்பிரிவினைன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உட்காந்து பேசி ஒரு சுமூகமான முடிவெடுத்து பிரிச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்துல நீதிமன்றத்துல மொத்த குடும்பமும் அலையிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வழக்குகள் அவ்வளவு சீக்கிரத்துல முடியாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி பாகப்பிரிவினை வழக்கு நீதிமன்றத்துல இருந்தா அதை வேகமா நடத்த சொல்லி பெட்டிஷன் போட முடியுங்க. இந்த பெட்டிஷன் போடும் பட்சத்துல உங்க வழக்கை கொஞ்சம் வேகமாவே நடத்தி முடிப்பாங்க. பெட்டிஷனோட ஃபார்மட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல பெட்டிஷன் டைப் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன். இந்த லீகல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணுங்க. கூடவே இந்த மாதிரி லீகல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.